இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இம்பேக்ட் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த மூவிஸ்லையும் எனக்கு பார்த்தா மாதிரி தெரியல. அதர் திங்ஸ் வந்துட்டு லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதோ இல்லை ஒரு ஒய்ஃப்காக பணத்துக்காக கொள்றதோ யூஸ்வலாக இருந்தது. பட் ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக அந்த வீட்டில் எடுத்த ஒரு முடிவோ இதுவோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இம்பேக்டை கொடுக்குது. பரத் சாருடைய டிஃப்ரெண்ட் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பரத்தை வந்து அந்த க்யூட்னஸ் ஓவர்லோடட்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது. இது வந்துட்டு மெட்ராஸ்காரனுக்கான என்ன லோக்கல் ஸ்லாங்கோ அதை மட்டும் தான் அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஃபுல்லாகவே வந்து கன்னை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து சென்னைனாவே வந்துட்டு அருவா கத்தி மட்டம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க டெக்னாலஜிகள் அதிகமாக வளர வளர புழக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்டேட்டடாக வந்து கன் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார். சென்னை சரௌண்டிங், தமிழ்நாடு சரௌண்டிங்கில் இந்த மாதிரி சூசைட் கன் அரேஞ்ச் பண்ணது கொஞ்சம் ஒரு திங்கிங்காக இருக்குது. இருந்தாலும் கிரேட்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஷூட்டிங் கன் அரேஞ்ச் பண்ணதுனாலையும் இந்த மாதிரி யார் யார் பாதிக்கப்படுறா, ஒருத்தர் வந்து நம்ம பண்ணது நம்மளே தான் பாதிக்கப்படுறோம். அப்போ வந்து பரத் இருக்கார் இல்லையா, பரத் சார், அவர் பண்ணது அவர் ஒருத்தவங்களை ஷூட் பண்ணார். அதில் அவரோட லைஃபே ஃபைல் ஆகுது. அது ஒரு இது காட்டினாங்க, க்ரைமில் காட்டினாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எந்த தப்பு பண்ணுறோமோ அது நம்மளே தான் சூழ்ந்து வரும். அதனால் நம்ம எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். ஆனால் கிரேட்டாக இருக்குது. மூவி வாஸ் குட். எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஓப்பனாக வந்தேன். இட் வாஸ் குட். நைஸ் டு வாட்ச். பரத்ஸ் ஆக்டிங் வாஸ் வெரி குட். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நியூ பீப்புள். 4 ஸ்டோரியில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பரத் சார் வாஸ் வெரி குட். நைஸ் மூவி. ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. நான் ரொம்ப ஹெவியாக நான் நல்ல ஒரு படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்ல ட்விஸ்ட் இருந்தது. அண்ட் நிஜமாக சொல்கிறால் எல்லாரோட லைஃப்பில் அவசரப்படாமல் ஒரு முடிவை பொறுமையாக பண்ணால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் நடக்காது. அண்ட் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் இந்த ஸ்டோரி. நிஜமாகவே நல்லாயிருக்கு. அந்த 3 ஸ்டோரிலையும் எனக்கு 3மே பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஒரு கேஸ்ட்டுக்காக ஒருத்தங்களை சாவடிச்சிட்டாங்க. அது அவசரப்பட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருந்தா லவ்வர் யாரும் செக் பண்ணி சாவடிச்சிருக்கலாம். அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை தான், ஓகே. பட் ஆனால் அதுக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு தப்பு பண்ணி தேவையில்லாமல் அதுலேருந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி அது ஒன்று. அண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு வாரிசு வேணுன்றதுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து அதெல்லாம் லைஃப்பில் அந்த கௌரவத்துக்காக பண்ணுறது இதெல்லாமே நல்லா இருந்தது. நிஜமாக ஹாப்பி. ஸ்க்ரீன் ப்ளே, சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கதை எப்படி கொண்டு போகணுமோ அந்த ட்ராக்கை கொண்டு போய் அழகாக எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே. மியூசிக் வாஸ் அமேசிங். என்ன தேவையான ட்ராக்கோ எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகணுமோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய் த மூவி. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. படம் உண்மையிலே சூப்பருங்க. இன்னும் அந்த ஃபீலிங்லேயே இருக்கேன் நான். என்னால் இன்னும் வெளியே வர முடியல. செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லை. செமையாக இருந்துச்சு. அந்த சமூக சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சான்ஸே இல்லை. என்னால் பேச முடியல. உண்மையிலே நல்ல செம படம். என்ன சொல்கிறது, நான் செம்மன்ட்டே இருக்கிறேன். பட் எனக்கு வேறு வார்த்தை தெரில. நல்லாயிருக்கு. பரத் சான்ஸே இல்லை. அவர் தான் நடிப்பில் அசைத்திடுவார், சொல்லவே வேணாம். அவரோட ரோல் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. எல்லா ரோல்லையுமே ஒரு சென்டிமெண்ட் வச்சுருக்குறாங்க. அது ஃபைனலாக அந்த டச்சிங் செம்மையாக இருந்துச்சு. பரத்துக்கு ஒரு சென்டிமெண்ட், அவரோட ஒய்ஃபுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் கொள்கிற சீனு, ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. இது வைலன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நடக்கிறது தான். மேபி அது ஓகே தான். வைலன்ஸ்ன்னு நான் பார்க்கல. அது பேசிக், இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. நான் கன்னை தான் ஒரு ப்ரைமாக பார்க்குறேன். நான் இதில் அந்த கன்று கடைசியாக எப்படி யார்கிட்ட என்ன ரீசனுக்காக எந்த விஷயத்துக்காகலாம் மாறுதுன்றதை நான் பார்த்தேன். ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ரீசன், எந்த விஷயத்துக்காகன்றது ஒரு விஷயம் இருக்குது. சட்டுன்னு எடுத்து யாரையும் பட்டுன்னு போட்டுற முடியாது. அது எதனால் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு ரீசன் இருக்குது.
சில ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தோம்னா ஒரு உயிர் போயிருக்காது. நம்ம சின்னதாக பண்ணுற தப்புனால இன்னொருத்தங்களுக்கு எவ்வளோ பாதிக்குதுன்றதை நான் இங்கே பார்த்தேன். நான் ஒரு முடிவு எடுக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவெடுத்துருக்கலாம் அப்படின்றதும் மெசேஜ் மாதிரி இருக்குது. நம்ம கரெக்டாக உன்னிப்பாக கவனிச்சோம்னா குட்டி குட்டி மெசேஜஸ் இருக்குது இந்த படத்தில். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே கனெக்டடாக இருந்தது. ஸோ நத்திங் வாஸ் போரிங். இன்ஃபேக்ட் எல்லாமே அந்த 4 ஸ்டோரியும் என்கேஜ் பண்ணி வச்சிருந்தது. லைக் an audience I didn't feel இல்லை ஒரு ஸ்டோரி இருந்தால் we will be thinking சேமாக போவோம். But all was very good. Everything was so connected. I think the actors were very good. All of them acted very well. So I think impact வந்து the ஃபாதர்-இன்-லாவாலே ஒரு பிரச்சனை நடக்குது அண்ட் ஒரு ஃபாதர்னால இன்னொரு பிரச்சனை நடக்குது. ஸோ ஹஸ்பண்டால ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டாக கிரியேட் பண்ணுச்சு? எது ரொம்ப பாதிச்சது? I think and the lady who was working, that story was a good impact. Plus and the girl who took a bold decision with the father-in-law, that was a very good impact. So it was all the characters played very beautifully. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நியூ கமர்ஸ் தான் எல்லாருமே, லைக் மோஸ்ட்டாக நியூ கமர்ஸ் தான் நான் இதில் பார்த்தேன். லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தெரியல ஆக்சுவலி வந்து இவங்கெல்லாம் நியூ கமர்ஸ் தானே தெரியல, அந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே. 4 ஸ்டோரி பேரலா டிராவல் ஆகுது. எந்த ஸ்டோரி உங்களுக்கு இம்பாக்ட் ரொம்ப கிரியேட் பண்ணுது? எனக்கு வந்து அந்த அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதி வச்சு ஒன்று பண்ணாங்க, தலைவாசல் விஜய் இருந்தாங்க. அந்த ஸ்டோரி ரியலாகவே நல்லா இருந்துச்சு. அபிராமி சூப்பர், கேட்கவே வேணாம். ஓவராலாக எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் எஸ்பெஷலி தீஸ் 2 ஸ்டோரிஸ் ஆர் ரியலி குட் பார்த்தீங்கன்னா. வயலன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வயலன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லாக கிரியேட் பண்ண மாதிரி எதனா உங்களுக்கு எது? No, it is actually needed for the story. Violence-ன்றது பெருசாக எனக்கு வந்து இல்லை. It was really good from the starting till அந்த end. அந்த கன் வந்து எப்படி ரொட்டேட் ஆகி எல்லாருக்கும் எப்படி ரீச் ஆகுதுன்றது வந்து it was really good. நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கனெக்டிங் ஸ்டோரிஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்த சினாரியோஸ்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது இட் வாஸ் ரியலி குட் பார்த்தீங்கன்னா. டிரான்ஸ்ஜெண்டர் போர்ஷன்ஸ் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அதான் அந்த அபிராமி அந்த அவங்களோட பேரிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு வந்து இட் வாஸ் ரியலி அன் எக்ஸாம்பிள். ஓவராலாக எவ்ரி திங் இஸ் ரியலி வெரி நைஸ். அண்ட் பரத்தோட ஆக்டிங் வாஸ் ஆல்சோ குட். அந்த ஸ்டோரி எப்படி போச்சு எந்த மாதிரி போச்சுன்றதும் இட் வாஸ் ரியலி குட் பார்த்தீங்கன்னா. யா இட் வாஸ் குட் ஓவராலாக ஐ கேன் சே இட். யா இட்ஸ் அ வெரி குட் லைக் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிகாஸ் ஒவ்வொரு டைமும் அந்த கன் எடுக்கும் போது அந்த லாஸ்ட் வர ட்விஸ்ட்டு வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட். இட் வாஸ் அ ரியலி அ நியூ திங். லைக் யூனோ இந்த மாதிரி நான் ஃபிலிமில் எதுவும் பார்த்ததில்லை இந்த மாதிரி ரொட்டேட்டிங் இது. பட் இட் வாஸ் அ ரியலி அ நியூ திங் தே ஹாவ் டேக்கன் இன் திஸ் மூவி. படம் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு சார். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது நெக்ஸ்ட்டு அது வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி இருந்துச்சு. இட் வாஸ் வெண்ட் நல்லா போச்சு சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் அந்த லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட் வாஸ் ஐ லைக் மோர். அந்த 4 ஃபேமிலிஸ் காமிச்சிங்க, அந்த 4 குரூப்ஸு எப்படி ஜாயின் பண்ணாங்க, தட் வாஸ் ஆசம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். ரீல் வீக்கெண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். திஸ் நாள் எவ்ரிபடி ஷுட் நோ நத்திங் இஸ் violence, nothing out of this thing box. We can watch. ரொம்ப இம்பாக்ட்டா உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்த மாதிரி ஸ்டோரி. 4 are equal. No, I don't have அது மாதிரி செப்பரேட்டாக எதுவும் இல்லை சார். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு எந்த நாட்ஸையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி அதை வந்து கீப்பப் பண்ணியிருக்காங்க டில் தி எண்ட். யூஸ்வலாக வந்து இன்டர்வல் டைம்லேயோ இல்லை இன்டர்வலுக்கு மேலேயோ இப்படி தான் இருக்கும் இதுதான் இருக்கும்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வருவோம். பட் இந்த மூவியில் வந்து எண்டு வரைக்குமே இப்படி தான் இருக்கும், இந்த நாட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. தோ தி மூவி இஸ் லிட்டில் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட் என்னங்கிற அந்த இது இருக்கிறதுனால ஃபுல் இட் கெப்ட் ஆன் நெக்ஸ்ட் என்னங்கிற மாதிரி இட் வெண்ட். சம்மர் மூவியோட அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, திரைக்கதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இப்போ கில்லி மாதிரி படம்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த ஃபாஸ்ட்டு வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. பட் கதை அந்த நெக்ஸ்ட் என்னங்கிற அந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டு நம்மளை கடைசி வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலை வந்து கீப்பப் பண்ணுது. 4 ஸ்டோரி டிராவல் ஆகுது. ஸோ எது மேம் உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டாக ரொம்ப பாதிச்சது சொல்லுங்கள்? ரொம்ப இது வரைக்கும் பார்க்காத ஒரு இம்பேக்ட் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த மூவிஸ்லையும் எனக்கு பார்த்தா மாதிரி தெரியல. அதர் திங்ஸ் வந்துட்டு லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதோ இல்லை ஒரு ஒய்ஃப்காக பணத்துக்காக கொள்றதோ யூஸ்வலாக இருந்தது. பட் ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக
அந்த வீட்டில் எடுத்த ஒரு முடிவோ இதுவோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இம்பேக்டை கொடுக்குது. இம்பாக்ட் எவ்வளோ எப்படி இருந்துச்சு, அதை எடுத்த டிசிஷன்ஸ்லாம் அந்த ஸ்டோரி ட்ராவல் பண்ணது எப்படி இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணீங்க அந்த ஸ்டோரி? அது மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் பண்ணுவாங்க கண்டிப்பாக, டெஃபினட்டாக எங்கேயோ ஒருத்தராவது இருப்பாங்க. ஓவரால் டெஃபினட்டாக வந்து இப்போ மூவிஸே வந்து இல்லைங்கிற ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஏதாவது லீவ்னா கூட எதுவுமே மூவி இல்லையன். பட் இது வந்து ஒரு டெஃபினட்டாக இப்போது ஃபார் டைம் பீயிங் இட் வில் பி a குட் மூவி ஃபார் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா இல்லை, பரத் சார் ஹீரோ அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் வந்தேன். பட் இங்கே எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட தைரியத்தையும் இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மூவியாக வந்து இந்த மூவியை எடுத்து காட்டியிருக்காங்க. 4 ட்ராக் போச்சு, அந்த ட்ராக்ல எது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்ச 4ம் ஓகே தாங்க. ஏன்னா இங்கே 4 பேருமே அவங்கவுங்க சைடில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஒரு பொண்ணாக இப்போ மேரேஜ் ஆச்சுன்னா நீ வந்து அந்த வீட்டுக்கு பொறுத்து தான் போகணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலி இப்போ என் ஃபேமிலி அப்படி தான் என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க சுச்சுவேஷன் நம்ம வந்து அந்த இடத்துல எவ்வளோ தூரம் தைரியமாக போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து ஒரு திருநங்கையாவோ இல்லை இன்னொரு இதாக அவன் வந்து மாறுறான் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் பண்ணணும். அப்போ அது பண்ணலைன்னா அங்கே என்ன நடக்குது அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. பரத் சார் ரீஎன்ட்ரி சூப்பராக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை நாசப்படுத்தினான்னா அதை கண்டிப்பாக தண்டனை கிடைக்குங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு திருநங்கையாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அஞ்சலி நாயர் மேடம், பவித்ரா லட்சுமி மேடமு, தலைவாசல் விஜய் சார் அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் ட்ரூ ஸ்டோரி தான், சென்னையில் நடந்த சம்பவம் தான். கண்டிப்பாக பாருங்கள், மக்கள் அனைக்கும் பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். எந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டாக கிரியேட் பண்ணுச்சு? 4 ஸ்டோரி நடந்திருக்கு. 4 ஸ்டோரியில் நடந்தது அந்த திருநங்கையை நாசப்படுத்துறது தான். அது உண்மையிலே அப்படி பண்ணுறவங்கள கண்டிப்பாக கொண்டு போடணும். நம்ம கையில் ஒரு கண்ணு இருந்தாலே நானே சுட்டு கொண்டுறோம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பரத்தோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? பரத் சார் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அவர் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கிடைக்காம நல்லா இருந்துச்சு. படத்தில் அந்த அஞ்சலி நாயரோட போர்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. அஞ்சலி நாயர் போல் அதான் அஞ்சலி நாயர் கட்டின ஹஸ்பண்ட் வந்து லெஸ்பியன் மாதிரி. அதை நீங்கள் படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அஞ்சலி நாயர் போல்டான ரோல் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம். அவங்க டனாகாரன்லேருந்து 3-4 படம் பண்ணியிருக்காங்க. இது நல்லா சூப்பராக போல்டான ரோலாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம்.